சிங்கப்பூரில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பித்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பா இல்லை மற்றவங்கள மாதிரி சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு பாட்டோ வீடியோ எடுத்து போட்டது இருந்தால் சரியாக இருக்குமான்னு தெரியல. இதுக்கு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ், நிறைய ஃபோனு, நிறையா எது சொல்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் என் மனசில் ஓடிட்டுருக்கு. அந்த அளவுக்கு என்னை மாற்றிட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நான் பண்ணுற விஷயம் தப்பு கிடையாது. ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்ட்டு அந்த இடத்துல உள்ள ஒரு அண்ணனோ, ஒரு சூப்பர்வைசரோ, ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ யாரையோ ஒருத்தவங்க எனக்கு வேலை கேட்குறப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறப்ப அந்த வேலையை ஒரு பொது வெளியில் போட்டு இந்த வேலையோட கஷ்டம் இப்படி இருக்குது, இவ்வளோ சம்பளம் இருக்குது, நீங்கள் வந்து சேர்றது தான் சேர்ந்துக்கலாம், ஒரு ரெஸ்யூம் அனுப்புங்க, இப்படி தான் நான் இதை ஆரம்பித்தேன். மற்றபடி ஒரு ஏஜென்சியை வந்து காலி பண்ணணும், இல்லை வந்து தனி நபராக நான் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறேன், உனக்கு ஏஜென்ட் ஃபீஸ் எவ்வளோன்னா நான் கேட்குறேன்னு எனக்கு இவ்வளோ ஏஜென்ட் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா ஏன் நான் போய் 12 மணி நேரம் ஒரு இடத்துல வேலைக்கு போகணும்? ஒரு ஏஜென்ட் ஃபீஸே எனக்கு 2 பேரை நான் இறக்கி விட்றேன், 50 ரூபா 1 லட்ச ரூபா வருது, எனக்கு அது போதுமே. நான் கம்முன்னு வீட்டில் உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி இந்த ஆள் அனுப்பியிருக்கேன், எனக்கு இவ்வளோ ஏஜென்ட் ஃபீஸ் வருதுன்னு நான் சொல்லிவிடுவேன். நான் எதுக்கு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அதில் நிறைய ஃப்ராட் வேலை பண்ண நிறைய அதை கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் உருவாகிறீங்க. அப்படி உருவாகிற நீங்கள் அது ஏன் அது விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளை நான் ஏஜென்ட் ஃபீஸ் வாங்குகிறேன், நான் தப்பு பண்ணுறேன், நான் ஃப்ராட் வேலை பண்ணுறேன், ஓகே, உங்கள் மைண்ட் ஆஃபில் அதை வச்சு போன்னு வச்சுங்களேன். சரி, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியுதுல்ல, நியாயமாக பேசுகிறேன், நீங்கள் அதை நீங்கள் எடுத்து பண்ண வேண்டியது தானே. சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட், என்னோடய ஏஜென்ட் இது பண்ணுறாரு, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறான், நீங்கள் அங்கே போகாதீங்க, எனக்கு வாங்க, நான் ரைடராக நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணித்தரேன், உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குற அமௌண்ட்டுக்கு இந்த வேலை கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது நீங்கள் ஒருத்தவங்க எடுத்து வீடியோ எடுத்து போடலாமே. ஏன் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃப்ராடு, இவனை வந்து அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க? நான் தான் சொல்கிறேனே, நான் இது வரைக்கும் எவனையும் இங்கே இறக்கி விட்டுட்டு இவ்வளோ பணம் எடுத்துட்டேன்னு நான் சொல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர ஒரு ரெஸ்யூமே அனுப்பிட்டு இது பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இது என்ன ஏது ஸ்டேட்டஸ் பார்த்து சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வேளை இன்கேஸ் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஏஜென்சியோ இல்லை அந்த பார்ட்டியும் டேரெக்டாக பேச விட்டு இவ்வளோ அமௌண்ட்டு இது செட்டில்மெண்ட் முன்னாடி பண்ண முடியுமா, இந்த வேலை இருக்கா அப்படின்னு தான் நான் செய்ய சொல்கிறேன். உனக்கு ஒரு வேளை உங்களாட்டி இதெல்லாம் ஏற்றுக்க முடியல, உங்களாட்டி இதெல்லாம் பார்க்க பொறுத்துக்க முடியலன்னா அப்போ உங்கள் சைடில் தான் தப்பு இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கிற விஷயம். இப்போ நான் தப்பு பண்ணுறேன்னா ஓகே, என் மேலே நிறைய தப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த தப்பை திருத்தணுன்னா அப்போ நீங்கள் வந்து அந்த வேலையை பண்ணலாமே. உங்களுக்கு சிங்கப்பூரை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு சிங்கப்பூரை பற்றி தெரியும், அப்டேட்டு எல்லாமே தெரியும்னா நீ சொல்லாமல் எஸ்பாஸுக்கு இவ்வளோ வருதுப்பா, எஸ்பாஸில் ஒரு ஏஜென்ட் இவ்வளோ வாங்குறான், ஒரு ஏஜென்ட் இவ்வளோ போகிறான், நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், என் ஏஜென்ட் வெறும் 3 லட்ச ரூபா தான் வாங்குறான், என் ஏஜென்ட் சொன்ன வேலையை மட்டும் தான் செய்வான், நீங்கள் அங்கே போகலாமே. ஏன் வந்து இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஃபேக் ஐடியா போட்டு என் பேரை சொல்லிவிட்டு நான் பணம் வாங்கிட்டு பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன், அவன் என்னை ஏமாற்றிட்டான், ஏன் அந்த வேலை? இல்லை நான் இன்கேஸ் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இந்த ஏஜென்ட் மூலமாக நான் சம்பாதிக்கிறதுனா நான் ஏன் நைட்டு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து காலையில் இருக்கிற நேரத்தில் ஏன் மெசேஜ் பண்ணோம்? எனக்கு ஏஜென்ட் காசு வருதுன்னு அந்த ஜம்முன்னு உட்காந்துக்கலாமே. வலியும் வருத்தமும் அவனுக்கு இருந்தால் தான் தெரியும். உட்காந்துட்டு ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு பேசிட்டு போகிறவனும் தெரியாது, இறங்கி பார்த்தா தான் தெரியும். சும்மா வந்து அவன் அப்படி பண்ணுறான் அப்படி பண்ணால் சொல்லுங்கள், நீங்கள் இறங்கி பாருங்கள்.